மாதாராம்ஜி, நீங்க அபய் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவோட போட்டோ பெருசு பண்ணி எடுத்துட்டு வர சொன்னீங்களே, அதை நான் பெருசு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எங்க காமி அன்மான். ரொம்ப சந்தோஷம். பூஜை பண்றதுக்கு முன்னால இந்த போட்டோ ஒரு இடம் பார்த்து மாட்டணும். பத்திரமா வை. வாங்க வாங்க பண்டிட்ஜி, எவ்வளவு நேரமா நாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. ஜெய் சிவசம்போ. வாங்க உட்காருங்க. ஜெய் சிவசம்போ பண்டிட், நீங்க இங்க வந்தது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படியெல்லாம் சொல்றது எனக்கு கொஞ்சம் கூச்சமாவே இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் என்ன மதிச்சு கூப்பிட்டுருக்கீங்கன்னா அது எனக்கு தான் கௌரவம். பண்டிட், இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போதான் நாங்கள் சம்மந்தியோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுருக்கோம். எங்கள் மாப்பிள்ளை ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப பக்தி சக்தியோட அவங்க அம்மா அப்பாவுக்கு திதி கொடுப்பாரு. இந்த வருஷம் அப்படி விட போகிறதில்ல. இந்த வருஷம் மாப்பிள்ளையே எதிர்பாராத அளவுக்கு அந்த திதியை நாம் சிறப்பாக கொடுக்க போகிறோம். அதுக்கு ஏற்பாடு பண்ண தான் உங்களை இங்கே கூப்பிட்ருக்கேன். நான் நினச்ச மாதிரி ரொம்ப சிறப்பாக இந்த பூஜை நடக்க நீங்கள் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணணும். நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம் மாதாராம்ஜி. நான் எல்லா பண்டிதரையும் கூப்பிட்டு இந்த பூஜையை நல்லபடியா நடத்துறேன். மாதாராம்ஜி, எங்களுக்கு எப்போதுமே உங்களோட ஆதரவு இருக்கணும் மாதாராம்ஜி. அதனால நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா? சொல்லுங்க பண்டிட்ஜி, என்ன விஷயம்? இந்து பஞ்சாங்கப்படி இன்னைக்கு ரொம்ப நல்ல சுப முகூர்த்த தினம். இன்னைக்கு நீங்க சித்தர் கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணா உங்க பையனுக்குன்னு ஒரு வாரிசு சீக்கிரமா வந்து பிறக்கும். நல்ல தீர்க்காயுசா இருப்பான், நல்ல புத்தியோட இருப்பான். அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே வந்து பிறப்பாரு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ரட்ஜன் தம்பியும் விபாமாவும் வந்து பூஜை பண்ணினாங்கன்னா என் பையன் நடந்துக்கிற லட்சணத்துக்கு அவனுக்காக நான் எதையுமே செய்யணும்னு ஆசைப்படவே இல்லை. ஆனா மருமகளா இருந்தாலும் பொண்ணு மாதிரி என்னை கவனிச்சுக்கிறாள, அவளுக்காக நான் இதை செஞ்சே ஆகணும். விபா போ, போய் தயாராகு. நம்ம கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வரலாம். பண்டிட்ஜி, நீங்க இவ்வளவு முக்கியமான காரியம் சொல்லியிருக்கீங்க, அதுக்கு தேவையானதெல்லாம் நீங்களே பண்ணிடுங்க. ஆமா பண்டிட்ஜி, அம்மா கரெக்டா சொன்னாங்க. நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை எனக்காக யோசிச்சு வச்சிருக்கீங்களே. அதுவும் இல்லாம இந்த பூஜை யாகம் எல்லாம் உங்க கையாலே நடந்தாகணும். என்ன விஷயம் பண்டிட்ஜி? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாதாராம்ஜி. மதுராவில் எந்த கோவிலில் நீங்கள் இந்த பூஜையை பண்ணுறதா இருக்கீங்க? தீலேவாலே கோயில்ல மாதாராம்ஜி. ஓ, அந்த கோயிலில் தான் என் பொண்ணு கூட ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நான் ரொம்ப நாளாக அந்த கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற பூசாரிக்கு நிறைய தட்சிணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இத்தனை நாளாக அதுக்கு சந்தர்ப்பமே வரல. இல்லை அனுமான், நாம் அங்கே போய் அந்த பூசாரியை கண்டிப்பாக சந்திக்கணும். சரி மாதாராம்ஜி, அப்ப நான் கிளம்புறேன். ஜெய் சிவசம்போ. அனுமான், நம்ம கிளம்புறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணு. வாவ், சபாஸ் ரஜன், சரியா குறிப்பாத்து நீ அம்ப எய்திருக்க. சபாஷ்.
சார் உங்க வண்டி ரெடி ஆயிடுச்சு. சரி, எவ்வளவு ஆச்சு? 1500 ரூபா. ஹலோ, ராதே ராதே மகா பண்டிதரே. ராதே ராதே. மகா பண்டிதரே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மழையில வெள்ளம் வந்ததால வழியெல்லாம் அடைச்சிட்டாங்க. பூஜையையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம், அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். கூடிய சீக்கிரமே உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்காக நான் மடத்துக்கு வரேன். ரொம்ப நன்றி மகா பண்டிதரே. சரி. கனிகா ஃபோன் பண்றா. என்ன மேனேஜர், எல்லா ஏற்பாடுகளும் ஒழுங்கா பண்ணிட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு அந்த மலை மேல இருக்க கோவில்ல ஒண்ணு கிடையாது, 2 பிளாஸ்ட் ஆக போகுது. அங்க வெடிக்க போற சத்தம் எப்படி இருக்கும்னா, அந்த சத்தத்தை கேட்டு இனிமே அந்த அபை என் வாழ்க்கையில தலையிடாம விலகி போற அளவு இருக்கும். நீங்க என்ன சொன்னீங்களோ அது அப்படியே பண்ணி வச்சிருக்க முதலாளி. ஏ தம்பி, டீய குடு. என்ன தயவு செய்து மன்னிச்சிரு குட்டிமா. ஆனா என்ன பண்றது, எனக்கு இப்ப இத பண்றதை விட்ட வேற வழியே கிடையாது. அந்த அபயோட வாழ்க்கை இன்னையிலிருந்து இந்த வீட்டுல என் வாழ்க்கையில இருந்தும் இதோட அவன் போயிடுவான். ராம்பூர் மடத்துல இருந்து போன் வந்ததா? நாம டெல்லிக்கு எதுக்கு போறோம்? கேக்குறேன்ல, நாம ஏன் ராம்பூர் போகல? ஏன் அமைதியா இருக்கீங்க? அட, நீங்களே வந்துட்டீங்க. நான் உங்களை கூப்பிடலாம் தான் வந்துகிட்டு இருக்கேன். மருமக கையால பண்ண பரோட்டா வாசனை என்ன அப்படியே இழுத்துட்டு வந்துருச்சு. அம்மா, உங்களுக்கு பிடிச்ச சட்னி கூட பண்ணிருக்கேன். அப்படியா? தேவா, ராம்பூர் மடத்துல சமாராதன பூஜை இன்னைக்குதான் நடக்கிறதா சொன்னீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. என்னாச்சு தேவா? ம், ஏன் ஒண்ணுமே பேசாம நிக்கிற? தேவா, 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 என்னாச்சு சொல்லு. ராதிகா, என்னமாச்சு? ஏன் 2 பேரும் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்டீங்க? பாட்டிமா, அது மழையால ரோடெல்லாம் ரொம்ப மோசமாயிட்டதுனால பூஜை கேன்சல் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்க திரும்ப வந்துட்டோம். தேவா ஏன் இவ்வளவு கோவமா இருக்கான்? ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கான்? உங்க 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல பாட்டிமா, அது அவர் ரொம்ப அசதியா இருக்காரு. அதான் உங்களுக்கெல்லாம் அப்படி தெரியுது. சரி, நீங்க எல்லாம் டிஃபன் சாப்பிடுங்க. வா விவேக். அபய், 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 உங்களோட இந்த பிஹேவியர்னால தான் எனக்கு கோவம் வருது. ஒரு ஃபோன் கூட பண்ணல. எவ்வளவு கவலையா இருந்தேன்னு தெரியுமா?
ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்ல. கனிகா, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல. என்ன என்கிட்ட சொன்னீங்க? ராத்திரி எல்லாம் வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிருந்தீங்களா? ராம்பூர் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன்ல. சரி சொல்லு, எல்லாம் சரியா இருந்ததா? அப்புறம் அப்புறம் ஏன் இப்படி இருக்கா? உன் முகத்தை பார்க்கும்போதே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுது, அப்படிதானே? சரி இது சொல்லு, தேவாக்கு ஞாபகம் இருந்ததா? இல்ல பாட்டிமா, அவருக்கு எதுவுமே ஞாபகம் வரல. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். பார்த்துக்கிட்டே இரு, சீக்கிரமே அவனுக்கு எல்லா ஞாபகமும் வந்துடும். அதை பற்றி நீ கவலைப்படாத. இப்ப நான் ரொம்பவே டென்ஷனா இருக்கேன். கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டே இரு. ஆமா அபய், நான் வாயை மூடிட்டு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கத்தானே வந்தேன். அபய், நான் உங்களோட மனைவி. உங்களை பத்தி எனக்கும் அக்கறை இருக்கு, அதனால தான் ஃபோன் பண்ணேன். ஆனா நீங்க ஒரு வாட்டி கூட என் ஃபோன் எடுத்து பேசல. நான் தெரிஞ்சுக்கலாமா அபய், அப்படி என்ன உங்களுக்கு முக்கியமான வேலை வந்ததுன்னு? கட்டின பொண்டாட்டியும் குழந்தையும் விட்டுட்டு அப்படி என்ன முக்கியமான வேலை வந்ததுன்னு? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அபய், தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. அபய், இதுக்கு தான் சொல்லுவாங்க தவளைத்தான் வாயாளியே கெடுன்னு சொல்லிட்டு. மேலே இருக்கிறவன் இப்போ என் பேச்சை கேட்குறான். நான் என்ன நினச்சனோ எல்லாமே இப்போ அப்படியே நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் உன் வயிற்றுல ஒரு குட்டி கிருஷ்ணர் வர போறாரு. அவன் உதைச்சலாவது உன் புருஷனுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தையை எப்படி வளர்க்கணுங்கிற அறிவு இவனுக்கு வரும். வணக்கம் மாதாராம்ஜி. நல்லா இருங்க மாப்பிள்ளை. எல்லா காரியமும் அங்கே நல்லா நடந்துட்டு இருக்கா? ஆமா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாப்பிள்ளை தம்பி. நான் யாகம் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு பண்டிட்ஜி வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் தான் சொன்னார், இப்படி யாகம் பண்ணால் ரஜனுக்கும் விபாவுக்கும் அழகாக குழந்தை பிறக்கும்னு. எங்கே தெரியுமா மாப்பிள்ளை தம்பி? அந்த டீலேவாலை கோவிலில் தான். அந்த கோயிலில் தானே உங்களுக்கும் கனிகாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. அந்த கடவுள் அனுகிரகத்தில் தானே ஸ்ரீராமன் மாதிரி நீங்கள் எனக்கு கிடைச்சிங்க. இவங்க எல்லாரும் என்னை பத்தி என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்னாச்சு மாப்பிள்ளை, ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது இன்னும் 1-2 நாள் உங்களை சந்திக்கிற மாதாராம்ஜி. அங்க நான் அம்மா அப்பாவோட காரிய வேலை எல்லாத்தையுமே. இல்லை, நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன் மாப்பிள்ளை தம்பி. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் கனிகாவை மட்டும் கவனிச்சுக்கிட்டா போதும். கடவுள் உங்கள் எல்லா எண்ணத்தையும் நிறைவேற்றி வைப்பார். ஜெய் சிவ சம்போ. சரி, என் தலையெழுத்து எவ்வளவு நல்லா இருக்க. இந்த மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்க. மாதாராம்ஜி அவங்க பிள்ளையோட என்ன பெருசா நினைக்கிறாங்க. ஆனா நான் அவங்க இந்த அன்புக்கு பதிலா அவங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இதுக்கான தண்டனைய நான் எப்போ அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். சாப்பிடுங்க. நேத்து ராத்திரியில இருந்து நீங்க எதுவும் சாப்பிடல. உங்களுக்கு என் மேல இருக்கிற கோவத்தை தயவு செஞ்சு சாப்பாட்டு மேல காட்டாதீங்க. கொஞ்சமாவது சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல. நீங்க சாப்பிடாம நான் சாப்பிடணுமா? என்னைக்காவது அப்படி நடந்திருக்கா? நீங்க என்னை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நான் சாப்பிட்டுப்பேன். நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க. ஜெய் சிவசம்பு. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் உங்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களை சந்திச்சது ஏன் பாக்கியம் பண்ணிச்சு. இப்பதான் இந்த கோயிலுக்கு வர பாக்கியம் எனக்கு கிடைச்சது. சுபமுகூர்த்தம் ஆரம்பிச்சிருச்ச மாதாராம்ஜி. இப்ப நம்ம பூஜையையும் யாகத்தையும் செய்ய ஆரம்பிக்கலாமா? அட பண்டிட்ஜி, முகூர்த்தம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, முடியலல்ல. அம்மாவை இங்க இருக்கிற பூசாரி கிட்ட அறிமுகப்படுத்தி கொஞ்சம் பேச வைங்களேன். நாம வந்த யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் பூஜாரியை பார்த்து பேசிக்கிறேன். பூஜாரி ஐயா, பூஜை முடிஞ்ச உடனே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி மாதாராம்ஜி. பூஜையை ஆரம்பிக்கலாம். ஆடா, ரட்ஜன் தம்பியை எங்க காணோம்? எங்க போனா உருப்படாதவன். ஹலோ, ஏய் சொட்ட மேனேஜர், எங்கடா இருக்க? எங்கடா அவங்களாம் ஏன் இன்னும் வந்து சேரல? நீங்க கவலையே இல்லாம இருங்க முதலாளி. அவங்க சரியான நேரத்துக்கு அங்க வந்துருவாங்க. சரி சரி. ரஜன் தம்பி, உங்களுக்காக அங்க பூஜையில எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா மாதாராம்ஜி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஓ, மாதாராம்ஜி என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்களா? அப்படி சொல்லுங்க, வாங்க போலாம். மாசுதம் சோக விநாசகாரகம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஓம் அபவித்ரா பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா யா ஸ்மரேத் புண்டரீகாசம் சாவம்யாவந்தர் சுஜி. இதோட பூஜை முடிஞ்சது. நீங்க ரெண்டு பேரும் யாகத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே எழுந்திருக்கலாம். நான் போய் அந்த பண்டிட்டு பார்த்துட்டு வரேன். கனிகாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. பூஜாரி ஐயா, இது எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க பூஜாரி ஐயா. இதெல்லாம் எதுக்கு மாதாராம்ஜி? பண்டிட், நீங்க எங்களுக்கு பண்ணியிருக்கிற உதவிக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த கோயிலேருந்து எனக்கு குபேரனோட கஜானாவே கிடைச்சிருக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியல மாதாராம்ஜி. என்ன, நீங்க ஏதாவது இந்த கோயிலுக்கு நேர்ந்துகிட்டு இருக்கீங்களா?
இந்த கோயிலில் நான் நேர்ந்துக்காமையே எனக்கு தேவையானதெல்லாம் இந்த தெய்வம் எனக்கு கொடுத்துருக்கு. என் பொண்ணு கனிகாவோட ரகசிய திருமணம் இங்கே தான் நடந்திருக்கு. பூஜாரி, அவங்க கல்யாணத்தை நீங்க தானே செஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன பேசுறீங்க? என்ன சொல்றீங்க மாத்தாராம்ஜி? நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயில்ல எந்த ரகசிய கல்யாணமும் பண்ணி வச்சதில்ல. என்ன சொல்றீங்க பண்டிட்ஜி? கரெக்டா 5 வருஷத்துக்கு முன்னால என் பொண்ணு கனிகா கல்யாணம் இங்கே தான் நடந்தது. சிவ 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 மாத்தாராம்ஜி, நான் ஏன் உங்க பொண்ணுக்கு ரகசிய கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்? நான் அதுக்கு எப்படி சம்மதிப்பேன்? நீங்க அதை எப்படி நம்புனீங்க? உங்க பொண்ணுக்கு நான் எந்த ரகசிய கல்யாணமும் பண்ணி வைக்கல.